மியூசிக் ஸ்டைல்ஸில் பலது இருக்குது. ஆனால் இந்த மியூசிக் ஸ்டைல் நீங்கள் நோட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏற்கனவே நம்ம வந்து பாய்லா அப்படிங்கிற ஒரு மியூசிக் ஸ்டைலை பற்றிலாம் பேசணும். இப்போ நம்ம பேச போகிற மியூசிக் ஸ்டைல் வந்து சாம்பா. சாம்பாரா, மோரா, ரசமா அப்படின்னு கேட்குறீங்க. அப்படி இல்லை, சாம்பா அப்படின்னு ஒரு ஸ்டைலு. இது வந்து இந்த லாட்டின் அமெரிக்கன் மியூசிக் ஸ்டைலு. இது வந்து இந்த பிரசீலியன் மியூசிக் ஸ்டைல்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அந்த சால்சா, டேங்கோ இந்த மாதிரி டான்ஸோட எல்லாம் ஒரு மாதிரியான ஒரு கனெக்ட் உங்களுக்கு வந்து வரும். ஏன்னா நிறைய பேர் சால்சா கிளப்பில் போய் டான்ஸ் ஆடுறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மியூசிக் அப்படிங்கிற மாதிரி இந்த சவுண்டிங் கேட்கும்போதே நிறைய இந்த ஷேக்கர்ஸ் அந்த மாதிரி சவுண்டு அப்படின்னு அந்த கிட்டாரு அப்படின்னு ஒரு பிராஸ் உள்ள வரும். இது ஒரு ஸ்டைல். ஸோ இது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரூரல் ஸ்டைல், ஒரு ஃபோக் ஸ்டைலாகி அதுக்கப்புறம் அது நிறைய பயங்கரமாக பயன்படுத்தப்பட்ட ஒரு ஸ்டைலாக மாறி இருக்கு. ஸோ இந்த ஸ்டைலில் தமிழ் இசையில் நிறைய பாடல்கள் பண்ணியிருக்காங்க. அதில் இசை புயல் ஏஆர் ரஹ்மான் அவர்கள் பண்ண ஒரு முக்கியமான ஒரு பாட்டு புதிய முகம் படத்தில் வரக்கூடிய த்ரங் தங் 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 த்ரங் தங் 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 கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஜூலை மாதம் வந்தா தோடி சேரும் வயசு தங் தங் அந்த கிட்டாரோடைய அந்த சின்ன ஸ்ட்ரம்லேயே அந்த சாங்கோடைய பல்லை வந்துடும். அதுக்கப்புறம் பாட்டுக்கு நடுவில் வரக்கூடிய கிட்டார் போர்ஷன்ஸ், குறிப்பாக பிரசன்னா அவர்கள் உள்ள அந்த கிளாசிக்கல் ஸ்டைலில் அதெல்லாமே ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இதோடைய 2வது சரணத்தில் ஒரு பியானோ போர்ஷன்ஸ் வந்து உள்ளே வருது. அதுக்கு பேக்கிங்காக மைல்டாக அப்படி ஸ்ட்ரிங்ஸ் உள்ளே வரும்போது அப்படியே நம்மளை அரவணைக்கிற மாதிரி இருக்கும். இவ்வளோ அழகாக இந்த பாட்டை வந்து அந்த சாம்பால் ஆரம்பித்து அதிலேருந்து கர்நாடிக்கு அப்படியே பியானோ ஃபியூஷனாக ஏஆர் ரஹ்மான் அவர்கள் ரொம்ப அருமையாக பண்ணியிருப்பார். எஸ்பிபி அவர்கள் குரல் இன்னும் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இந்த பாட்டில் இன்னொரு சிறப்பம்சம் வந்து பாஸ் நோட்ஸ். ஸோ ஏற்கனவே இந்த பாட்டை பற்றி நம்ம ஏதோ ஒரு நிகழ்ச்சியில் பேசணும். இந்த பாஸ் நோட்ஸ் எப்படின்னா ஜூலை மாதம் வந்தால் அப்படின்னு அந்த பாஸ் நோட்ஸ் உள்ள அப்படி கிளைட் ஆகி உள்ளே வரும் பாருங்க. அப்படி ஒரு எனர்ஜி வந்து அந்த அச்சமானம் அப்படின்னு உள்ள நுழையும். ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூலை மாதமோ செப்டம்பர் மாதமோ அக்டோபர் மாதம் எந்த மாதம் வந்தாலும் எப்போ இந்த மாதிரி பாட்டு கேட்கும்போது சாம்பா அப்படிங்கிற ஒரு ஐடியா உங்கள் மைண்டில் வரும். என்ஜாய் பண்ணுங்க.